அன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோமா. கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குது என்னென்ன? ஃபெட்ரலிசம் எத்தனை அடுக்கில் இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்? 3. வெரி குட். 3 டயர் ஸ்ட்ரக்சர். குட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சரியா? பார்லிமெண்ட்னா என்ன, அங்கே யார் இருப்பாங்க எல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அடுத்தது என்ன பார்த்தோம்? செப்பரேஷன் ஆஃப் பவர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் அதிகாரம் படைச்சது யார்? கவர்மெண்ட். சரியா? கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு தான் பவரு. அப்போ கவர்மெண்ட்டு சரியா? செப்பரேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெரி குட். பவர். பவர்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். தமிழ் வார்த்தை வந்து அதிகாரம். கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. எந்த நாளாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தான். போலீஸ் வச்சுருப்பான், மிலிட்ரி வச்சுருப்பான், என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? அந்த பவரை கவர்மெண்ட்டில் ஒரே ஆள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? மிஸ்யூஸ் பண்ணுவான். இப்போ எனக்கு உன்னைய பிடிக்கலாம், என்ன பண்ணுவேன்? நான் உன்னைய தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவேன். புரிஞ்சுதா? கொலை கூட பண்ணுவேன், என்கவுண்டர் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சுதா? அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. லெஜிஸ்லேச்சர், அங்கே எதுவும் எழுதக்கூடாது, சும்மா கவனிக்கணும். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. வெரி குட். ஃபஸ்ட் நாளே பார்த்தோமா அதை நம்ம? சரி. எக்ஸிக்யூட்டிவ் யார்? போலீஸ் ஆஃபீஸரா? சரியா? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரியா? இது 3. இது லெஜிஸ்லேச்சர்னால் சட்டம் இயற்றும் துறை. இவங்க சட்டத்திட்டத்தெல்லாம் உருவாக்குவாங்க, அதான் லெஜிஸ்லேச்சர். இவன் உருவாக்கின சட்டத்திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவான், அவன் தான் எக்ஸிக்யூட்டிவ். செயல்படுத்தும் துறை தமிழில். இவன் உருவாக்குற சட்டத்திட்டத்தை செயல்படுத்துகிறவன். சரியா? ஜுடிஷியரினா இவன் உருவாக்கின சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இவன் நடக்கிறானா அப்படின்னு பார்க்குறான் தான் ஜுடிஷியரி. இங்கே தமிழில் வந்து நீதித்துறை. தமிழ் வார்த்தையும் கற்றுக்கோ. சரியா? பார்லிமெண்ட். இப்போ ஒன்றிய அரசாங்கத்தில் லெஜிஸ்லேச்சர் எதுனா பார்லிமெண்ட். இங்கே பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்க பிளானு, ஆக்ட் எல்லாம் உருவாக்குவாங்க. உருவாக்கி எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கொடுப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் யாருனாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். போலீஸ் கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இவன் தான் எக்ஸிக்யூட்டிவ். புரிஞ்சுதா? இவன் தான் என்ன பண்ணணும்? நாட்டில் சட்டத்திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணும். ஓகேவா? அதில் சின்ன ஒரு பார்ட்டு தான் போலீஸ். அடுத்தது நீதித்துறை. சட்டத்திட்டத்தெல்லாம் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறானா? இவனும் லெஜிஸ்லேச்சரும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்களா? சட்டத்திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது யாராவது பாதிக்கப்படுறாங்களா? இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறவன் யார்? நீதித்துறை. அதான் கோர்ட்டு, நீதிமன்றங்கள். வார்த்தையில் அர்த்தத்தை பாருங்க, நீதி வழங்குதல். யாராவது தப்பு செஞ்சுருந்தானா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு இழப்பீடு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணுவாங்க. அதேமாதிரி இவன் ஏதாவது தப்பு பண்ணானாக்கா
லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல, அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ ஒருத்தனை வாட்ச் பண்ணிக்குவான் 3 பேரும். அப்போ பவரை பிரித்து கொடுத்துருக்காங்களா, அப்போ தப்பு செய்கிறது குறையும். அதான் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஒவ்வொரு அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் there are 3 organs of government. இப்போ பார்த்தாலும் 3. என்னென்ன? வெரி குட். அதான் 3 பிரிச்சாச்சு கவர்மெண்ட்டை. தீஸ் ஆர் தி லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. த லெஜிஸ்லேச்சர் ரெஃபர்ஸ் டு அவர் எலெக்டல் ரெப்ரசன்டேட்டிவ். பார்லிமெண்ட்டில் யார் இருப்பாங்க? எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். வாங்கம்மா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இவங்களை நம்ம தான் ஓட்டு போட்டு அனுப்புவோம், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேவா? இவங்க தான் இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் உருவாக்குவாங்க, ஆக்டு, பிளானு எல்லாத்தையும். த எக்ஸிக்யூட்டிவ் a smaller group of people who are responsible for implementing laws and running the government. இவங்க தான் லாஸை வந்து லா இருக்குல்லையே அவங்க உருவாக்குறாங்களே. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ரோடு போடணும், இந்த சட்டம் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க தான் யார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். அடுத்தது த ஜுடிஷியரி. இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போன்றாங்க. ஓகேவா? ரெஃபர்ஸ் டு தி சிஸ்டம் ஆஃப் கோர்ட் இன் திஸ் கண்ட்ரி. கோர்ட்டு சொல்கிறாங்க, நம்ம பேசினது தான். இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் த மிஸ்யூஸ் ஆஃப் பவர். கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம், அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. பை எனி ஒன் பிரான்ச் ஆஃப் தி கவர்மெண்ட். இதான் பிரான்ச் ஆஃப் தி கவர்மெண்ட். இவங்க தான் ஆர்கான்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்லுவாங்க, பிரான்ச் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அல்லது பில்லர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. 3 பேருமே தப்பு பண்ணிடக்கூடாது. அதுக்காக ஒருத்தனை வாட்ச் பண்ணிக்குவாங்க. சரியா? த கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் ஈச் ஆஃப் தீஸ் ஆர்கான்ஸ் ஷுட் எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் பவர்ஸ். வேறு பவர். ஆமாம் தானே? ஒருத்தன் ஆக்டை க்ரியேட் பண்ணுறான், இன்னொருத்தன் எக்ஸிக்யூட் பண்ணுறான், இன்னொருத்தன் எல்லாம் அவங்க 2 பேரும் கரெக்டாக சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்களான்னு வாட்ச் பண்ணுறான். இவன் தப்பு பண்ணாலும் லெஜிஸ்லேச்சருக்குள்ள அது இவன் மேலே ஆக்ஷன் எடுப்பான். இந்த நீதிபதிகள்லாம் பதவியிலேருந்து தூக்க முடியும். யார்? லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட். ஓகேவா? த்ரூ தீஸ் ஈச் ஆர்கான் ஆக்ட்ஸ் அஸ் செக் ஆன் தி அதர் ஆர்கான்ஸ். ஒருத்தன் இன்னொருத்தர் மேலே நம்ம செக் வச்சுக்குவான். செக்னா அர்த்தம் அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பு பண்ணாமல் பார்த்துக்குவான். அண்ட் திஸ் என்ஷூர் தி பேலன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் ஆல் தீஸ். பேலன்ஸ் ஆகி அப்போ மக்கள் பாதிக்காமல் எல்லோரும் பார்த்துக்குவாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட்டில் 3 ஆர்கான்ஸ் இருக்குது, 3 ஒன்று வாட்ச் பண்ணிக்குவான், மக்கள் பாதிக்காமல் பார்த்துக்குவான். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கே சொல்லியிருப்பேனே, ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேஷன், நாடு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? பார்த்தோமா? ஸ்டேட் அப்படின்னா நாடு. நாட்டில் யார் யார் இருக்கணும்? ஒரு நாடுனா என்னென்ன இருக்கணும்? வெரி குட். கவர்மெண்ட் இருக்கணும். அதெல்லாம் தேவையில்ல, விட்டுரு. கவர்மெண்ட் இருக்கணும். அதை விட்டுரு. கவர்மெண்ட். அப்புறம் வேறு யார் இருக்கணும்? நாடுனா ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே கவர்மெண்ட்டுக்கு போயிட்டியே. அண்டார்டிகாவில் கவர்மெண்ட் இருக்கா? நாடுனா என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு மக்கள் எங்கேருந்து வந்தாங்க? எது மேலே வாழ்வாங்க? ஃபஸ்ட்டு லேண்டு வேணும். சரியா? லேண்டு இருந்தால் தான் ஆகும், மக்கள் இருப்பாங்க, பீப்புள். குறிப்பிட்ட லேண்ட். இந்தியாங்கிறது என்னது? அந்த குறிப்பிட்ட லேண்டா? பூமியில் இந்த பாட்டு தான் இந்தியாவுக்கு லேண்டு. ஃபஸ்ட் நாள் நடத்தினேன். 2வது இங்கே உள்ள மக்கள். 3வது அவங்களுக்கு கவர்மெண்ட் இருக்கணும். புரிஞ்சதா? அப்போ ஸ்டேட் அப்படின்னாக்கா இது 3 இருந்தால் தான் ஸ்டேட்டு, நாடு. அந்த நாட்டில் ஒரு பார்ட்டு தான் எது? கவர்மெண்ட்டு. புரிஞ்சதா? அப்போ இந்தியாங்கிறது என்னது? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நாடுகளின் கூட்டமைப்பு. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். The word state is often used in this chapter. ஸ்டேட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம். This does not refer the state government.
மாநில அரசாங்கத்தை குறிக்காது. ஓகேவா? ஆக்சுவலாக அதே இதை மிஸ்யூஸ் தான் பண்ணுறானுங்க, தப்பு. ஸ்டேட்னாவே அது தனி நாடு, நாடுகளின் கூட்டமைப்பு தான் என்னது இந்தியா. பாருங்க ரேதர். ஆனால் இங்கே ஸ்டேட்டுங்கிறத கவர்மெண்ட்டுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க வார்த்தையை. சரி. ரேதர் when we use state we are trying to distinguish it from government. ஸ்டேட்டுன்ற வார்த்தையை கவர்மெண்ட்ன்ற வார்த்தையிலேருந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். ஓகேவா? சரி. கவர்மெண்ட் இஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் அண்ட் என்ஃபோர்ஸிங் லா. பார்த்தோம்ல, இது கவர்மெண்ட் சட்டத்தை உருவாக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், நீதித்துறை இருக்கணும். அதான் வந்து என்னது கவர்மெண்ட். ஓகேவா? இந்த கவர்மெண்ட் கேன் சேஞ்ச் வித் எலெக்ஷன்ஸ். கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி மோடி இருக்கலாம், நாளைக்கு வேறு எவனாவது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கலாம். காங்கிரஸ் வரலாம், அது வேறு யாராவது வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஸ்டேட் இந்தியாங்கிறது எப்படி இருக்கும்? இந்தியா, தமிழ்நாடு, அதெல்லாம் வந்து அதுதான் ஃபிக்ஸட். அது த ஸ்டேட் ஆன் தி அதர் ஹேண்ட் ரெஃபர்ஸ் டு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் that represents sovereign people who occupy a definite territory. ஸ்டேட் அப்படின்னாக்கா அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு அந்த சாவேரியன்னா என்னென்னு பார்த்தோமா? சாவேரியன்னா என்னென்னு சொன்னா என்ன சொன்னேன்? சாவேரியன்னா நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும். வேணாண்ணா, அது வேணாம். சாவேரியன்னா இறையாண்மை அப்படின்னு அர்த்தம். இறையாண்மைன்னு என்ன சார் அப்படின்னாக்கா, நம்ம நாட்டு முடிவை நம்ம தான் எடுக்கணும், வேறு நாடு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? எந்த முடிவு எடுத்தாலும் நமக்கான ஹையர் பவர் வந்து நம்ம நாடு தான், வேறு எந்த நாடும் நம்மளை டாமினேட் பண்ண முடியாது. ஓகேவா? சரியா? சாவேரி இறையாண்மை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நாடு தான் நம்ம நாட்டுக்கு முடிவு எடுக்கிறதுல ஹையஸ்ட் பவர் நம்ம நாடு தான். நம்ம நாட்டை வேறு எந்த நாடும் என்ன பண்ண முடியாது, டாமினேட் பண்ண முடியாது. இந்த பூமியில் நம்ம நாடு சம்மந்தமான முடிவை நம்ம தான் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் சாவேரியன். அது மாதிரி ஒவ்வொரு நாடும் சாவேரியன் கண்ட்ரி தான். We can thus speak of the Indian state, the Nepali state. அது பாருங்கள், இப்போ வந்து திரிக்கிறானுங்க இது ஆக்சுவலாக. அதை நான் அப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆனோன்னு அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வார்த்தையை புரிஞ்சு வச்சுக்கோ. ஸ்டேட் மீன்ஸ் a country which consists of land, people, government. கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டில் ஒரு பார்ட். புரிஞ்சுதா? ரைட், அதை புரிஞ்சுக்கோ. த கவர்மெண்ட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட். நம்ம இப்போ பார்த்தோம்ல, கவர்மெண்ட்டு ஸ்டேட்டில் ஒரு பார்ட். ஓகேவா? த ஸ்டேட் ரெஃபர்ஸ் டு மோர் தேன் ஜஸ்ட் எ கவர்மெண்ட் அண்ட் cannot be used interchangeably with it. அப்போ கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டையும் ஸ்டேட்டுன்ற வார்த்தையும் இன்டர்சேஞ்ச், இதுக்கு அதுக்காகவும் அதுக்கு இதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஸ்டேட் மீன்ஸ் ப்ராடர், கவர்மெண்ட் அதில் ஒரு பார்ட். ஸ்டேட் மீன்ஸ் என்னது? நாடு. ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரும், இதெல்லாம் பார்த்துக்கோ. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்த்தோமா? ஏதாவது சொன்னனா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டோம், அவன் என்ன பண்ணலாம்? மிஸ்யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ உன்னை பிடிக்கலாம், தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுடலாம். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் ஒரு நாட்டில் அவன் தான் பவர்ஃபுல்லானவன், அவனை விட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ மக்கள் வந்து பாதிக்கப்படலாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கட்டாயம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதெல்லாம் கிடைச்சாகணும். அரசாங்கம் அவனுடைய அடிப்படை உரிமையில் தலையிட முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கவர்மெண்ட் cannot interfere. புரியுதா? தலையிட முடியாது. அதுதான் இதை வச்சுருக்காங்க. இதை பார்ட் 3ல் வச்சுருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்குது.
டோட்டலாக ஒரு 450 அப்ராக்சிமேட்டாக 450 ஆர்டிகல்ஸ்னால் செக்ஷன் வச்சுக்கோங்களேன், சீரியல் நம்பர் மாதிரி. ஓகேவா? ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ திருக்குறள் இருக்குது, நான் ஒரு குறள் சொல்கிறேன், அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குது? 30. நான் ஒரு திருக்குறள் சொல்லிட்டேன் 1330 சொல்லிவிட்டு எங்கே சார் இருக்குதுன்னு கேட்குறீங்க. நான் அப்போது 999வது குறள் அப்படின்னு சொல்கிறேன். 999th குறள் அப்படின்றேன். நீங்கள் போய் என்ன பண்ணலாம், ஈஸியாக ரெஃபர் பண்ணலாமா? அந்த மாதிரி சீரியல் நம்பர் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 450 அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். இப்போது ஆஸ் ஆஃப் நவ் 450 ஆர்டிகல்ஸ் இருக்குது. சீரியல் நம்பர் தான் ஆர்டிகல். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ 14வது ஆர்டிகல் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நான் சொன்ன விஷயம் இருக்கும், நீ ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மொத்தம் 450 விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. 450 விஷயத்துலேயும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த சீரியல் நம்பருக்கு பேர் தானே அது ஆர்டிக்கல். ஓகேவா? அது மாதிரி அப்புறம் இந்த ஆர்டிக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற ஆர்டிக்கெல்லாம் நம்மனா குரூப் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுன்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா ஆர்டிக்கல் 12லேருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இருக்கும். இது ஃபுல்லாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கட்டாயம் அது கிடைக்கணும், கவர்மெண்ட் அதை பறிக்கக்கூடாது. அப்படி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீ போய் சுப்ரீம் கோர்ட்டே போய் பார்க்கலாம், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமான கேஸை தான் ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி இந்த கேஸ் நாளைக்கு இது கூடுதுன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு காலையில் வந்தோடனே நீ போய் காலைல 9 மணிக்கு கேஸ் ஃபைல் பண்ணுற, 10 மணிக்கு கோர்ட்டு கூடும். 10 மணிக்கு ஃபஸ்ட்டு உன்னோட கேஸ் தான் எடுத்து விசாரிப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு கேஸ் 2-3 இருந்தால் வரிசையாக ஃபஸ்ட்டு ஒன்று விசாரிச்சுட்டு அடுத்தது வர இந்த 3ஐயும் விசாரிச்சுட்டு தான் அடுத்தது போவாங்க. 100 இருந்தாலும் அன்றைக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஷ்யூ சம்மந்தமான கேஸெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு, ஏதோ அவர் கேஸையே கடைசியாக தான் எடுப்பாங்க. புரியுதா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பார்ட்டு 3ல் சொல்லியிருப்பாங்க. பார்ட்டு 3ல் ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இது ஃபுல்லாகவே ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அர்த்தம்? லாவா அப்படின்னா என்னன்னு கேட்குறேன், சொல்லு. தண்டனையா? ஏவா ரைட்ஸ்னால் என்ன அர்த்தம்? என்ன ஃபண்டமெண்டல்னா? அடிப்படை உரிமை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைனா கட்டாயம் உனக்கு கிடைச்சே ஆகணும். புரியுதா? ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கட்டாயம் கிடைக்க வேண்டிய உரிமை. அது நீ கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஏன் அங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை உனக்கு கட்டாகும் அப்படின்னா, பவர் கொடுத்துருக்கோமா கவர்மெண்ட்டுக்கிட்ட, அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட உரிமையை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னையை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுவான். அப்போ என்னோடய உரிமை பறி போகுதா? அப்போ என்னையை போடக்கூடாது, அதான் எனக்கு உரிமை. நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், எனக்கு ஃபண்டமெண்டல் உரிமை இருக்குது, என்னை தேவையில்லாமல் ஜெயிலில் பிடிச்சி போடுறான் அப்படின்னு. புரிஞ்சதா? The section on fundamental rights has often been referred to the conscience of the Indian Constitution. ரொம்ப முக்கியமான பாட்டு அப்படின்றாங்க. கன்சையன்ஸ் கலோனியல் ரூல். கலோனியல்னால் யார்? பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சது. காலனியல் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்காரன் நம்மளை ரூல் பண்ணால, அவன் கவர்மெண்ட் நடத்தினான் நமக்காக.
இப்போ நம்மளோட பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்து நம்மளை ரூல் பண்ணுறாங்க. சரியா? ரூல் பண்ணுறது மீன்ஸ் அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் உருவாக்கி லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, டிஃபென்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை பார்க்குறதுக்கு பேர் தான் ரூல். கவர்மெண்ட் செய்கிற வேலைக்கு பேர் தான் ரூல். ஓகேவா? இந்த கவர்மெண்ட் செய்கிற வேலையை அவன் செஞ்சான், நமக்காக பிரிட்டிஷ்காரன் செஞ்சான். அதுக்கு பேர் தான் கலோனியல் ரூல் அப்படிம்பாங்க. had created a certain suspicion of the state in the minds of the nationalists, and they wanted to ensure that a set of written rights would guard against the misuse of state power in independent India. ஒரே நிமிஷம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஓகேவா? சஸ்பீஷியன் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது நமங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் நிறையா கட் பண்ணி ஒரு மாதிரியான கவர்மெண்ட்டை ரன் பண்ணானுங்க. ஓகேங்களா? சந்தேக உணர்வு ஏற்படுது, நமக்கான அடிப்படை உரிமையெல்லாம் கட் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியா இருக்கு இல்லையா, இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு கட்டாயம் நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கட்டாயம் ரிட்டனாக இருக்கணும். அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபியூச்சர்லையாவது என்னவாது ஒரு இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸை பறிக்க மாட்டான் அப்படின்னு அவங்களோட மனசுக்கு வருது. புரிஞ்சதா? எங்கேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது? கலானியல் ரூல் அவனுங்கள்டேருந்து கிடைக்கிது. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தேர்ஃபோர் ப்ரொடெக்ட் சிட்டிசன்ஸ் அகென்ஸ்ட் தி ஆர்பிட்ரரினா சட்டபூர்வமாக சட்டத்தை வச்சு ஒருத்தனோட உரிமையை பறிக்கலாம். ஆர்பிட்ரரினா என்ன அர்த்தம்? லா அப்படின்னு அர்த்தம், லீகலா. ஓகேவா? அண்ட் அப்சல்யூட் எக்ஸசைஸ் ஆஃப் பவர் பை தி ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட் அவனோட பவரை என்ன பண்ணுவான்? சட்டபூர்வமாக என்ன பண்ணுவான்? உருவாக்கி மக்களோட அடிப்படை உரிமை என்ன பண்ணலாம்? பறிக்கலாம். ஓகேவா? அதுக்கு எதிராக ப்ரொடெக்ட் பண்ணணும் மக்களை. ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி, சட்டபூர்வமாக ஒரு சட்டத்தை உருவாக்கி, இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வகுப்பு வாரிய சட்டம் உருவாக்கிட்டான் பார்லிமெண்ட்டில். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிரானது அது. அவன் விஷயத்தில் அவன் தலையிடக்கூடாது. சரியா? ரிலீஜியன் ஒரு விஷயத்தில் யார் தலையிடக்கூடாது? கவர்மெண்ட் தலையிடக்கூடாது. புரிஞ்சதா? ரைட். அதாங்க கான்ஸ்டியூஷன் டஸ் கேரண்டீஸ் த ரைட்ஸ். கேரண்டீஸ்னால் உறுதிப்படுத்துறது. த ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொருத்தனுடைய உரிமை, தனி மனிதனுடைய உரிமை. அகென்ஸ்ட் தி ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட்டு. இந்த இடத்துல ஸ்டேட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடிஸ், 3 பேரையும் குறிக்கும். புரியுதா? ஸ்டேட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடிஸ், 3 கவர்மெண்ட்டையும் குறிக்கும் இந்த இடத்துல ஸ்டேட்னா. ஓகே? அந்த எந்த கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது? இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸை பறிக்க முடியாது. அதுக்காக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பார்ட் 3ல் ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மோரோவர், அதுக்கெல்லாம் மேலே த வேரியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் த நீட் ஃபார் தி கான்ஸ்டியூஷன் டு இன்க்ளூட் ரைட்ஸ் தட் வுட் ப்ரொடெக்ட் தேர் குரூப்ஸ். மைனாரிட்டிஸ்னால் இந்தியாவில் 2 விதமான மைனாரிட்டிஸ் இருக்காங்க. மைனாரிட்டிஸ்னால் புரியுமா என்னது மைனாரிட்டிஸ்? சிறுபான்மையினர். இப்போ ஒரு குரூப் இருக்குது, அன்றைக்கே பார்த்தோம், 80 பேர் ஒரு மதத்தை ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறான். மிச்சம் 10 பேர் இன்னொரு 10 பேர் வேறு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களாம் மைனாரிட்டிஸ். அப்போ இவன் மெஜாரிட்டி, இவன் வந்து மெஜாரிட்டிஸ், இவன் வந்து மைனாரிட்டிஸ். நான் கேட்டது மைனாரிட்டிஸுக்கான மீனிங் தான் கேட்டேன், அதை மட்டும் சொல்லு. ஓகேவா?
இந்த 80 பேர் மெஜாரிட்டிஸ். பார்த்தமே போன கிளாஸில். கம்மியாக இருக்கிறவன் மைனாரிட்டிஸ். இவன் வேறு ரிலீஜனை பிலீவ் பண்ணுறான், இவன் வேறு ரிலீஜனை பிலீவ் பண்ணுறான். அப்போ இந்த மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணலாம், இவனை மைனாரிட்டிஸை டாமினேட் பண்ணலாம். அன்றைக்கி பார்த்துருவோம் ஒரு கேம் வச்சு. அந்த டீச்சர் இருப்பாங்க, பசங்க அதிகமாக இருப்பாங்க, பொண்ணுங்க கம்மியாக இருக்கும். பசங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க டீச்சர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக இருக்காங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க அப்படி. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மைனாரிட்டிஸ் எதிர்பார்த்தாங்க. நிறையா மைனாரிட்டிஸ், 2 விதமான மைனாரிட்டிஸ் இருக்குது இந்தியாவில். ரிலீஜியஸ் மைனாரிட்டி. இப்போ அந்த வகுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் அங்கே பார்லிமெண்ட்டில் இவனுங்க தான் இருக்கானுங்க. மைனாரிட்டிஸ் கம்மியான ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்குது. ஸோ அவனுங்களை டாமினேட் பண்ணுறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வரானுங்க. அதான் கோர்ட்டு பிடிச்சிக்கிச்சு, அது மைனாரிட்டிஸ் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்கிறாங்க. அப்பயும் நினச்சிருக்காங்க. மோரோவர் வேரியஸ் மைனாரிட்டிஸ் நிறையா, இது மாதிரி முஸ்லீம் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்டு வெளிப்படுத்தினாங்க த நீடு, தேவை. எதுக்கு தேவை? கான்ஸ்டியூஷன் டு இன்க்ளூட், கான்ஸ்டியூஷனில் என்னத்தை சேர்க்கணும்? ரைட்ஸ் தட் வுட் ப்ரொடெக்ட் தேர் குரூப்ஸ். அவங்களுடைய மக்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனில் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு அந்த மைனாரிட்டிஸ் விரும்புகிறாங்க. த கான்ஸ்டியூஷன் தேர்ஃபோர் ஆல்சோ கேரண்டீஸ் தி ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் எகெயின்ஸ்ட் தி மெஜாரிட்டி. ஓகேவா? மெஜாரிட்டி பீப்புளுக்கு எதிராக மைனாரிட்டிஸ்க்கு உரிமைகள், ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன். டாக்டர் அம்பேத்கர் ஹேஸ் said that these fundamental rights, their objectives are twofold. சொல்கிறாரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி 2 விஷயம் சொல்கிறாரு. அதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய நோக்கம் ரெண்டு விதமாக 2 ஆங்கிளில் இருக்கும். த ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் இஸ் தட் எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் பி இன் அ பொசிஷன் டு கிளைம் தோஸ் ரைட்ஸ். ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு சிட்டிசனும் அவனுடைய ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கும். அண்ட் செகண்டரி, தீஸ் ரைட்ஸ் மஸ்ட் பி பில்டிங் அப்பான் எவ்ரி அத்தாரிட்டி தட் ஹேஸ் காட் தி பவர் டு மேக் லாஸ். இந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் எத்தனை விதமான கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து கட்டாயம் அந்த மக்களுக்காக செஞ்சு கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஒவ்வொரு சிட்டிசனுக்கு இதெல்லாம் கிடைக்கணும். செகண்ட் ஃபோல்டு, இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த ஒவ்வொரு சிட்டிசனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அதுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கணும். அதுக்கு எகெயின்ஸ்டாக சட்டங்களை உருவாக்கிடக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ வகுப்பு மசோதான்னு இருக்குல்ல, இதை வச்சு தான் சுப்ரீம் கோர்ட்டு அதை நிறுத்தி வச்சுருக்கு. அது எப்படி அவங்க ரைட்ஸில் நீங்கள் போய் உள்ளே பூதுவீங்க அப்படின்னு. அவ்வளோதான், அந்த சட்டம் செல்லாது. அந்த மாதிரி இன் அடிஷ்னல் டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இன் அடிஷன் அதுக்கு மேலே த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ ஹேஸ் அ செக்ஷன் கால்டு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இன்னொரு பார்ட் இருக்குது, 4வது பார்ட்டு. டைரக்டிவ் வார்த்தையை நல்லா கவனி. டைரக்ஷன், பிரின்சிபிள்ஸ்னால் கொள்கை, என்ன நீ செய்யணும் அப்படின்ட்டு. ஸ்டேட்னால் அந்த 3 கவர்மெண்ட்டும் அவங்களுடைய பாலிசி. அரசாங்கம் என்னென்ன வேலையை மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த பார்ட்டு டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. டிபிஎஸ்பி பார்ட்டு 4 அடுத்ததே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அடுத்ததே. அதில் அரசாங்கம் மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் ஆர்டிகல் 36, அந்த பார்ட்டில் டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? தி செக்ஷன் வாஸ் designed by the members of Constituent Assembly. Constituent Assembly னா என்ன? Constitution Assembly னா வந்து சட்ட Constitution Assembly னா வந்து சட்டம் ரிவிஷன் பண்ணியா இல்லையா? சரி விடு, இங்கே கவனி. கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. புரியா? அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, எப்படி மறக்கும்? அதான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்ன பண்ணுறாங்க?
இந்த டிபிஎஸ்பியை ஃப்ரேம் பண்ணுறாங்க. டு என்ஷூர் கிரேட்டர் சோசியல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், சமூகத்தில் மாற்றம், பொருளாதார மாற்றம். சமூகத்தில் மாற்றம்னா என்னது? பெண்ணடிமை முறை இருக்குது, கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் மாற்றணும். எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், நிறைய பேர்த்துக்கு வருவாய் வறட்சி, வறுமை, பஞ்சம், பட்டினியில் இருக்கான். அதான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். இதெல்லாம் செய்கிறதுக்கான டைரக்ஷனை அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டு சர்வ் அஸ் அ கைடு டு இண்டிபெண்ட் இந்தியன் ஸ்டேட். இண்டிபெண்ட் இந்தியன் ஸ்டேட்னா அர்த்தம் கவர்மெண்ட்ஸு, 3 கவர்மெண்ட்டும். இனிஷியேட்டிவ் லாஸ், இதெல்லாம் அந்த ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்காக சட்டங்களை உருவாக்கணும். இன்ஸ்டிடியூட் லா, டு இன்ஸ்டிடியூட் லாஸ், சட்டங்களை உருவாக்கணும். அப்புறம் பிரின்சிபிள்ஸ், பாலிசிஸ், கொள்கைகளை உருவாக்கணும். எதுக்காக? நம்ம சமூகத்தில் இந்தியாவில் சோசியல் ரிஃபார்ம்ஸு, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். அதுக்காக சோசியல் ரிஃபார்ம்னா என்னது? சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுலாம் கலையணும். கேஸ்ட் சிஸ்டம், ஆண் பெண் பாகுபாடு, இதெல்லாம் கலையணும். ஓகேவா? அண்டு அதெல்லாம் அதுக்காக உருவாக்கணும். யார் உருவாக்கணும்? ஸ்டேட்டு, எல்லா ஸ்டேட்டும். எல்லா ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடிஸ். புரிஞ்சுதா? அண்ட் தட் ஹெல்ப் ரெடியூஸ் தி பாவர்ட்டி ஆஃப் தி மாசஸ். அந்த சட்டங்களும் கொள்கைகளும் மக்களிடையே பாவர்ட்டியை குறைக்கணும், சமூக ஏற்றத்தாழ்வை குறைக்கணும், பாகுபாடுலாம் இருக்கக்கூடாது. சரியா? அதுதான் சோசியல் ரிஃபார்முங்கிறது. புரியுதா என்ன சொல்கிறாங்கன்னு? ஒவ்வொரு குடிமகனுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸை பார்ட்டு 3ல் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 12லேருந்து 35. இது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் கட்டாயம் செஞ்சே ஆகணும். ஒவ்வொரு குடிமகனுக்கு கிடைக்கணும். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகென்ஸ்டாக எந்த கவர்மெண்ட்டும் சட்டத்தை உருவாக்கக்கூடாது. அதுக்காக தான் இது. அதையும் தாண்டி அரசாங்கம் மக்களுடைய அந்த சோசியோ அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸுக்காக என்ன பண்ணணும்? சட்டத்திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தணும். ஏன்னாக்கா மக்கள் எல்லோரும் நல்லா பாவர்ட்டி இல்லாமல், வறுமை இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். அதுக்காக உருவாக்கின பாட்டு தான் இது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது எந்த பார்ட்டு? பார்ட்டு 4. சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம். அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னால ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இப்போ தான்ப்பா பார்த்தோம். அதை இன்னும் சப்பார்ட்டாக பிரிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 6 சப்பார்ட்டாக பிரிப்பாங்க ஆர்டிகிள். பார்ட்டு 3ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதை சப்பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும்? 12லேருந்து 35. அதை குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? நியர்லி எத்தனை ஆர்டிக்கல் வருது? இந்த பக்கம் ஒரு 8, 9, அந்த பக்கம் ஒரு 11, ஒரு 5, 16, இந்த பக்கம் ஒரு 9, 25 ஆர்டிகல்ஸ் வருது. 25 ஆர்டிகல்ஸ் வருது. அதை பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14லேருந்து 18 வரைக்கும் ஒரு குரூப்பு சப் ஆர்டிகல், ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிம்பாங்க. இந்த 14, 15, 16, 17, 18 இந்த 5 ஆர்டிகலும் இந்தியாவில் எல்லாரும் சமம் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் எல்லாரும் சமம்னு கிடையாது. வீட்லேயே பெண்கள் அடிமையாக இருக்கணும், ஆண்கள் உயர்ந்தவங்க. வீட்டுக்குள்ளே, எல்லா வீட்டுக்குள்ளேயும். வெளியில் வந்த அப்படின்னாக்கா கேஸ்ட்டை வச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரி. அப்புறம் மைனாரிட்டிஸை மெஜாரிட்டிஸ் வந்து டாமினேட் பண்ணுறது. புரியுதா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்தியாவுக்குள்ளே. அதை போக்குறதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் பேசுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். அதானது எல்லாரும் சமம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. எல்லாத்துக்கூடயும் நான் சமமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்குது. இப்போ நீ வீட்டில் தங்கச்சியை, ஏய் நான் வந்துட்டு பெரியவன், அல்லது நான் ஆம்பளை, நீ பொம்பளை பிள்ளை, நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது.
நீ எந்த அளவுக்கு சிந்திக்கிறியோ அதே அளவுக்கு சுதந்திரமாக பாப்பாவுக்கும் தங்கச்சிக்கு சிந்திக்கிறதுக்கு உரிமை உண்டு. புரிஞ்சதா? சரி. ஆல் வீட்டிலே சொல்கிறாங்களா அம்மா, அம்மா ஆம்பளை பையன்டி நீ அடக்க ஒடுக்குமாருன்னு சொல்கிறாங்களா? தங்கச்சியை சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது அதுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் அவளுக்கு இருக்குது. தெரியுமா? தெரியுமா? அப்போ மம்மி அப்படி சொல்கிறப்ப நீ என்ன சொல்லணும்? அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லியிருக்கியா? இல்லை தானே? சரி, அதுதான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. யார் உன்னை அடிக்கப்பாளா? சரி, நீ தப்பிச்சிக்கோ. சரி சரி. ஆல் பர்சன்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. என்ன அர்த்தம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனாக்கா, இப்போ நான் இருக்கிறேன், இன்னொரு கம்யூனிட்டிக்காரன் இருக்கிறான், 2 கம்யூனிட்டிக்காரன் இருக்கான், ஜாதிக்காரன். நான் கீழ் ஜாதி, அவன் உயர்ந்த ஜாதி. அவன் ஒரு கொலை பண்ணிட்டான், நான் ஒரு இல்லை 2 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டோம். சரியா? 2 பேரையும் கோர்ட்டில் போய் நிறுத்துகிறாங்க இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி. அவன் கம்யூனிட்டிக்கு என்ன தண்டனை கொடுப்பான்னு பார்ப்பாங்க. ஐயோ அவனா, சரிப்பா எனக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, இல்லை தலையை வெட்டுற தண்டனை. சரியா? அவன் கம்யூனிட்டி, அவன் பிராமின்னு வச்சுக்கோங்க. பிராமினை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. ஸோ அவனோட முடியை மட்டும் லைட்டாக வெட்டிட்டு, போப்பா நீ வேறு ஊரில் போய் பொழைச்சிக்கன்னு துரத்தி விட்ருவாங்க. கையில் நிறையா பொண்ணு பொருளாம் கூட துரத்தி விட்ருவாங்க. அப்படி இருந்துச்சு சட்டம். நியாயமா அது? நியாயமா? ஹலோ? நியாயமாவா? அவனும் மனுஷன், நானும் மனுஷன், 2 பேர் சேர்ந்து அந்த கொலையை பண்ணோம். அவனை மட்டும் உயிரோட விட்டு பொண்ணு பொருளை கொடுத்து அனுப்பி விட்றானுங்க, என்னைய தலையை வெட்டுறானுங்க. நியாயமா? அதை தான் இங்கே சொல்லுது. அப்படி இல்லை. ஆல் பர்சன்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமம். எல்லோரையும் ஈக்குவலாக தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? திஸ் மீன்ஸ் தட் ஆல் பர்சன்ஸ் ஷல் பி ஈக்குவலி ப்ரொடெக்டட் பை தி லாஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அதேமாரி இந்த கம்யூனிட்டிக்காரனுக்கெல்லாம் அதிக ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுப்பேன், அந்த கம்யூனிட்டிக்காரனுக்கு நான் பாதுகாப்பே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஆமாம். அடுத்தது, இட் ஆல்சோ ஸ்டேட்ஸ் தட் நோ சிட்டிசன் கேன் பி டிஸ்கிரிமினேட்டட் அகெயின்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப், சொன்னாலே ரிலீஜன் அடிப்படையில் யாரையும் பாகுபாடு காட்ட. டிஸ்கிரிமினேஷனாக பாகுபாடு. ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. எந்த அடிப்படையில்? ரிலீஜன் அடிப்படையிலையோ, கேஸ்ட் அடிப்படையிலோ. கேஸ்ட் இருக்குல்ல, கம்யூனிட்டி, ஜாதி சொல்கிறாங்கல்ல, அதான் கேஸ்ட்டு. அல்லது செக்ஸ் அடிப்படையிலையோ, இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னு பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேவா? அடுத்தது சட்டம். எவ்ரி பர்சன் ஹேஸ் அக்சஸ் டு ஆல் பப்ளிக் பிளேசஸ். அக்சஸ் டுனாக்க பொது இடங்களில், பார்க்கு, என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வேணால் நான் சொல்லலாம், பொது இடத்துல நான் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ரோடு, பஸ் ஸ்டாண்டு, பார்க்கு, காலேஜு, ஸ்கூலு, சரியா? அங்கெல்லாம் பொதுவான இடம். அதான் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இது இருக்குது, இன்க்ளூடிங் ப்ளே கிரவுண்டு, ஹோட்டல்ஸு, ஷாப்ஸு எக்ஸட்ரா. இங்கெல்லாம் எந்த அடிப்படையில் நீ வராத, வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த ரிலீஜனுக்காரன் வரக்கூடாது, இந்த ஜாதிக்காரன் வரக்கூடாது, இந்த ஆண் மட்டும் தான் வரணும், பெண்கள் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? The state cannot discriminate against anyone in matters of employment. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது. அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்குல்ல, அது டிஸ்கிரிமினேட்னா பாகுபாடு. இன் மேட்டர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அரசாங்க வேலை வாய்ப்பில் இந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் இந்த வேலைக்கு வரணும், ஆண்கள் மட்டும்தான் வரணும், அப்படிலாம் பாகுபாடு காட்டக்கூடாது. அப்படி இருந்துச்சு முன்னாடி. பிராமின்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற செட்டப் இருந்துச்சு. புரிஞ்சுதா? அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. பட் தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்கு. இதெல்லாம் வந்து எல்லோரும் சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம். அரசாங்க வேலை வாய்ப்பில் எல்லோரும் சமம். பொது இடங்களில்
ரிலீஜன், கேஸ்ட்டு, செக்ஸ் அடிப்படையில் டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒருத்தனை வெளியில் துரத்துறது, ஒருத்தனை உள்ளே கூப்பிட்றது, நீ மட்டும் தான் வரணும்னு சொல்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் எக்ஸம்ஷன் இருக்குது, விதிவிலக்கு. அதிலேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. டு திஸ் தட் யூ வில் ரீட் அபவுட் லேட்டர், இந்த புக்கில் பின்னாடி படிப்பீங்க அப்படின்றாங்க. ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஹேஸ் ஆல்சோ பீன் அபாலிஸ்ட். அன்டச்சபிலிட்டினா இந்த தெருவில் இவெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டீ கடையில் இவன் மட்டும்தான் வந்து டீ சாப்பிட்ணும், அவெல்லாம் கொட்டாங்குச்சியில் சாப்பிட்ணும், அதுவும் தூரமாக நின்று சாப்பிட்ணும், அப்படிலாம் இருந்துச்சு. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கு பேர் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படின்னு. இன்னும் இருக்குது, நிறைய ஊரில் இருக்குது. நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா பார்ப்ப, நம்ம ஊர்லேயும் ரொம்ப இன்டீரியர்லாம் அப்படி தான் இருக்குது. இன்னும் மக்கள் மண்டையில் அறிவு வரல. ஸோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம், எல்லோரும் ஈக்குவலைஸ் பண்ணியாச்சா? ஈக்குவலைஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டில் ஆர்டிக்கல் 12லேருந்து 18 வரைக்கும். அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் 19லேருந்து 22 வரைக்கும். ஆர்டிக்கல் 19லேருந்து 22. இது நீ சும்மா காதில் கேட்டு வச்சுக்க, மனப்பாடம் பண்ண வேணாம், இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டு. ரைட் டு ஃப்ரீடம், எல்லாத்துக்கும் ஃப்ரீடம், தனி மனித சுதந்திரமாக அவனுக்கு வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் தி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நீ பேசலாம், சுதந்திரமாக பேசலாம், வெளிப்படுத்தலாம், சுதந்திரமாக உனக்கு என்ன தோணுதோ சுதந்திரமாக வெளிப்படுத்தலாம். த ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், சங்கங்கள்லாம் நீ உருவாக்கிக்கலாம். ரைட் டு மூவ் ஃப்ரீலி, எங்கே வேணாலும் இந்தியாவுக்குள்ளே சுற்றிட்டு வரலாம், இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நீ என்ன பண்ணலாம், வசிக்கலாம். அண்ட் த ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். ப்ரொஃபஷன்னா தொழில், ஆக்குபேஷனாலும் தொழில் தான், பிஸ்னஸ்னாலும் தொழில் தான். நீ நினைக்கிறத பேசலாம், வெளிப்படுத்தலாம், சரியா? எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், நீ எங்கே வேணாலும் வசிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே. அதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இங்கே இவ்வளோ தான் சொல்லி முடிச்சுட்டான். ஓகே, அவ்வளோதான். அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா தெரியுமா? தமிழில் வந்து சுரண்டல். இப்போ நீ வந்துட்டு சின்ன பையன், நீ இப்போ என்ன பண்ணணும், ஜாலியாக விளையாடிட்டு ஸ்கூலுக்கு போய் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு உன்னை பிடிச்சிட்டு போய் வலுக்கட்டாயமாக வேலையில் உட்கார வச்சு வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறேன். அதுதான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். அல்லது நான் கடவுள் பார்த்தியா படம்? நான் கடவுள் பார்த்திருக்கியா படத்தை? நான் கடவுள் படம் பார்த்தியா? பாரு, அதில் குழந்தைங்கள்லாம் பிடிச்சிட்டு போய் கை காலை உடச்சி பிச்சை எடுக்க விடுவானுங்க. அதெல்லாம் தப்பு. குழந்தைங்கள வேலையில் உட்கார வைக்கிறது தப்பு, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு. பெண் குழந்தைங்கள்லாம் கடத்திட்டு போயிடுவானுங்க. பெண் குழந்தைங்கள்லாம் நிறைய படம், இப்போ புது படம்லாம் பார்த்துருப்பேன், லேடிஸை கடத்திட்டு போய் அந்த பக்கம் விற்றுருவானுங்க. அதெல்லாம் தப்பு. ஓகேவா? வாகை சூடவான்னு ஒரு படம், பரதேசி படம் பார்த்தியா? கம்பல் பண்ணி, அவனுக்கு பிடிக்காது அந்த வேலை, அவனை கம்பல் பண்ணி பண்ண வைப்பாங்க, பாண்டட் லேபர்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்களோட உழைப்பை சுரண்டான்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளாய்டிங் அதர்ஸ், அவனுக்கு ரிட்டன் கொடுத்துட்டு, அவனுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்துட்டு அவன் வேலை வாங்கினீங்கன்னா ஓகே. உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காமல் வேலை வாங்கினா எக்ஸ்ப்ளாய்டேஷன். அல்லது அவங்களுடைய தகுதிக்கு மீறி வேலை வாங்குறது, குழந்தைங்கள்லாம் வேலை வாங்குறது, பெண்களை போய் கல் உடைக்க விடுறது, பெண்களை கடத்திட்டு போய் விற்கிறது, அவங்களுக்கு பிடிக்காத தொழிலில் தள்ளி விடுறது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதான் கான்ஸ்டியூஷன் ப்ரொஹிபிட்ஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங், அதான் பெண் குழந்தைகள் தான் கடத்திட்டு போய் விற்கிறது. ஃபோர்ஸ் லேபர், கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 14 இயர்ஸ், 14 வயசு கீழே உள்ள குழந்தைகளும் வேலை வாங்குறது, இதுக்கெல்லாம் தடை போடுறாங்க. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அவனுக்கு பிடிச்ச மதத்தை நீ பின்பற்றலாம். ரிலீஜனான்னு அர்த்தம் மதம். ரிலீஜனை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆமாம், ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இஸ் ப்ரொவைடட் டு ஆல் சிட்டிசன்ஸ். உனக்கு பிடிச்ச மதத்தை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம், மதம் பிடிக்கலனாலும் என்னைய மாதிரி ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஓகேவா? பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணு, பிடிக்கலாம் உன் இஷ்டத்துக்கு இரு, அவ்வளோதான். எவ்ரி பர்சன் ஹேஸ் த ரைட் டு ப்ராக்டிஸ், ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொபகேட் த ரிலீஜன் ஆஃப் தேர் சாய்ஸ். அவனுக்கு பிடிச்ச மதத்தை
ஃபாலோ பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. ப்ரொஃபஸ் அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்குறது, பரப்புறது. சரியா? என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது உன் விருப்பம் அப்படின்ட்டாங்க. புரிஞ்சுதா? அது 4வது சப்பார்ட். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். இது நிறைய டீட்டெயில்டாக பார்ப்போம், நான் அப்புறம் போக சொல்கிறேன். இங்கே உள்ளதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The Constitution states that all the minorities 2 விதமான மைனாரிட்டிஸ் இருக்காங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டி இந்தாங்க போட்டிருக்கு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தமிழ் பேசுகிறவங்க தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுகிறலாம் மைனாரிட்டிஸ். அப்போ தமிழ்நாடு, கர்நாடகாவில் போயிட்டோம்னா தமிழ்காரன் மைனாரிட்டிஸ், ஆந்திராவுக்கு போனால் தமிழ் பேசுகிறவங்க மைனாரிட்டிஸ், தெலுங்கு பேசுகிறவங்க மெஜாரிட்டி. இப்படி ஸ்டேட் லெவலில் எடுத்துட்டோம்னா லிங்குஸ்டிக் ஆஃப் மைனாரிட்டிஸும்பாங்க. லிங்குஸ்டிக்னா லாங்குவேஜ்னு அர்த்தம், மொழி. ஓகேவா? ரிலீஜியஸ்னால் மதம். என்டையர் நேஷன் எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீமு, கிறிஸ்டினு, சீக்கியர்கள், ஜொராஸ்ட்ரிசம், இவங்களாம் வந்து என்னது மைனாரிட்டிஸ். சரி, இந்த மைனாரிட்டிஸ்லாம் அவங்களுக்கான எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னாக்கா டு ப்ரிசர்வ், பாதுகாக்கிறதுக்கு, அண்டு டெவலப் தயர் ஓன் கல்ச்சர் அண்டு லாங்குவேஜ் சேர்த்திக்கணும். பிளான் பண்ணி அந்த வார்த்தையை தூக்கிட்டானுங்க. அவனோட மொழி, ஸ்கிரிப்டு அதையும் சேர்த்திக்கணும். ஸ்கிரிப்ட் அவனுடைய எழுத்து, அவனோட மொழி, அவனுடைய கலாச்சாரம். கலாச்சாரம்னா என்ன அர்த்தம்? கல்ச்சர் இங்கிலீஷில். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணுவோம், ஓகேவா? குஜராத்திக்காரன் ஒரு ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணுவான், ராஜஸ்தான்காரன் ஒரு ஸ்டைலில். நம்ம வே ஆஃப் லைஃபு டிஃபர் ஆகும், அதுக்கு பேர் தான் கல்ச்சர். நம்ம ஒரு மாதிரி சாப்பிடுவோம், அவன் ஒரு மாதிரி சாப்பிடுவான் சமையல் பண்ணி. ஆமாவா? வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், அதுக்கு பேர் தான் கல்ச்சர். இந்த வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து முக்கியமாக வந்து கிளைமேட்டை பேஸ் பண்ணி இருக்கும். கிளைமேட் மெயினாக. புரிஞ்சுதா சார்? கிளைமேட்டுக்கு அதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு? சாரி, ரிலேஷன்ஷிப் இருக்குது, பார்ப்போம். அடுத்தது அது கல்ச்சர் அண்டு எஜுகேஷனல் ரைட்ஸ். அப்போது மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் அண்டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி பீப்புள், அவங்களுடைய கல்ச்சர், லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், எழுத்து, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாத்துக்கிறதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. புரிஞ்சதா? அடுத்தது சப்பார்ட் 6, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். இந்த சப்பார்ட் 1லேருந்து 5 வரைக்கும் ஏதாவது ஒன்று உனக்கு கிடைக்கல அப்படின்னா நீ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். முன்னாடி சொன்னல அப்படின்னு சொல்கிறது தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். இந்த ரைட்ஸ் உனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது? அதை உனக்கு ரைட்ஸாக வச்சுருக்கு. திஸ் அலோஸ் சிட்டிசன்ஸ் டு மூவ் கோர்ட் இஃப் தே பிலீவ் தட் எனி ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் have been violated by the state. State means எது? யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் பாடிஸ். இந்த 3 பேர் யாராவது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ பார்த்தாலும் ஆர்டிக்கல், சரி, இந்த சப்பார்ட் 1லேருந்து 5 வரைக்கும் இதில் ஏதாவது வயலேட் ஆச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகலாம். அது எந்த கோர்ட்டுக்கு போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஹையஸ்ட் கோர்ட் இன் இந்தியா. அவ்வளோதான். இதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? அடுத்தது நல்லா வீடியோவை திரும்ப பாரு. செக்குலரிசம், தமிழில் வந்து மதச்சார்பின்மை. பாரு, தமிழ் வார்த்தையை பார்த்தோன்னே உனக்கு புரியும் பாரு. மதச்சார்பின்மை அதான் தாய்மொழி. என்னது மதச்சார்பின்மைனா? என்னது மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஸ்ட்டு கிடையாது, மதம். கேஸ்ட்டு வேறு, மதம் வேறு. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு, சீக்கி, புத்திசம், ஜெயினிசம், அதெல்லாம் வந்து என்னது? மதம்.
அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? மக்கள் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணி, அது அவன் விருப்பம், போயிட்டு போ. பட் அரசாங்கம் எந்த ஒரு மதத்துக்கும் சார்பாக நடக்கக்கூடாது. புரிஞ்சதா? அதான் மதச்சார்பின்மை. செக்குலரிசம். நான் இந்துவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு எதிராக செயல்படுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? ஏ செக்குலர் ஸ்டேட் இஸ் ஒன் விச் in which the state does not officially promote any religion. எந்த ரிலீஜனுக்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது as the state religion. இதான் வந்து நம்ம நாட்டோட ரிலீஜன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தான் செக்குலரிசம். நம்ம நாட்டுக்கான ரிலீஜன் இருந்தாங்க. அப்போ இப்போ இந்துவிசம்னா இந்துவிசத்தில் என்னென்னலாம் சொல்கிறாங்க? மனுஸ்மிருதி, வேதங்கள், மனுஸ்மிருதி, இதை பேஸ் பண்ணி தான் ஆட்சி செய்வேன். அப்புறம் சனாதனா, அதில் என்ன சொல்லுதோ அதுபடி தான் ரூல் நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நாடு எப்படிப்பட்டது? செக்குலர் ஸ்டேட். எந்த மதத்தையும் சாரக்கூடாது. we will read more about this in following chapter. அடுத்து பின்னாடி வருதாம பேசலான்றாங்க. you now understand the ways in which a country's history often determines the kind of constitution that country adopt for itself. இப்போ நம்ம இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி? செக்குலர் ஸ்டேட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, ஃபெடரலிசம், இதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வரலாற்றிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் இங்கே சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த பாலிசிலாம் வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் எதை வச்சு அடாப்ட் பண்ணிக்குது? கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் அதை அடாப்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி ஈக்குவாலிட்டி இல்லை, மதச்சார்பின்மை இல்லை, அதெல்லாம் கொண்டு வராங்க. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க, த கான்ஸ்டியூஷன் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல் இன் லேயிங் அவுட் ஐடியல்ஸ். இதெல்லாம் ஐடியல்ஸ். நம்ம நாடு எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. தட் வி வுட் லைக் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி டு அட்ஹர்னா ஃபாலோ பண்ணும், இன்க்ளூடிங் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தட் வி எலெக்ட் டு ரோல் அஸ். அவங்களும் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாலோ பண்ணணும், நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் லைக் இன் கேம் ஃபுட்பால், a change of constitutive rules will affect the game. அந்த ரூல் இருக்குல்லையா, ரூலை மாற்றினோன்னா கேம் பாதிக்கப்படும். அது மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் has been amended over the years to reflect new concerns of the polity. அந்த 1950 நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும், கேம் இன்டு ஃபோர்ஸ். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் more than 100 amendments. அமெண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன சார்? சேஞ்ச் பண்ணுவாங்க கான்ஸ்டியூஷனில். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாற்றிக்குவாங்க. ஓகேவா? ஆமாம். ஆஃபன் a major change in the constitution means a change in fundamental nature of the country. ரொம்ப மேஜராக சேஞ்ச் பண்ணோன்னா பிரச்சனையாக. இப்போ நம்ம சாவேரியன் கண்ட்ரி இல்லை, இது வந்து இந்து கண்ட்ரி அப்படின்னு மாற்றினா என்ன ஆயிரும்? பெரிய பிரச்சனை ஆயிரும். கரெக்டா? வி சா திஸ் இன் த கேஸ் ஆஃப் நேபாளில் பிரச்சனை. அங்கே பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவுட்லைனட் அபோவ் involve complicated ideas that are often not easy to grasp. அந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடுன்றான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டன்றான். நான் புரிய வச்சிட்டேன் உனக்கு, நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். டோன்ட் வரி டூ மச் அபவுட் திஸ் ஃபார் தி மோமெண்ட். இப்போதைக்கு நீ அதை பற்றி ரொம்ப கவலைப்படாத இந்த ஏஜில் அப்படின்றாங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் தி புக் வி வில் புக் ஆஸ் வெல் as இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். அடுத்த சாப்டர்லேயும் நீ ஹையர் ஸ்டடீஸ்லேயும் நீ என்ன பண்ண? யூ வில் ரீட் மோர் அபவுட் தீஸ் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உனக்கு. ஓகேவா? ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மோர் சப்ஸ்டான்சிவ்லி
வாட் தே மீன். நீ நல்லா இன்னும் ரொம்பவே என்ன பண்ணுவ, டீப்பாகவும் நல்லா புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை அதை வேணாம் விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேவா, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு, பேசிக்கலாம்.